இதை நான் அப்ப டிவிக்கு எதிர்த்து பேசினா அவங்க வந்து அடிப்பாங்க. அவங்க அடிக்கிறனாலதான் என் குழந்தை போச்சு சார். அந்த டிப்ரெஷன்ல தான் போச்சு, அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் போச்சு. இதுக்கு வேற ஆன்சர் இல்ல. வணக்கம் நண்பர்கள், ஜான் ஜேடி. நான் கர்ப்பமா இருந்தேன். இப்ப என் குழந்தை வந்து இறந்துச்சு. இதுக்கு முழுக்க காரணம் பாத்தீங்கன்னா சிஎம் அவரு தான். ஸோ அவங்களும் அவங்க கூட இருக்கிற அந்த தொண்டர்கள் தான். ஒரு பொண்ணை வந்து எப்படி பேசக்கூடாது அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அவர் அப்படி சொல்லாம அவங்க தொண்டர்கள் எல்லாமே வந்து டிவிக்கு நான் ஏற்றி பேசின ஒரு காரணத்துக்காக ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து தப்பா பேசியிருக்காங்க. இதோட டிப்ரெஷன் தான் பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப என்னுடைய குழந்தை வந்து இல்லாம போயிருக்கு. இதுக்கு முழு காரணம் அவரு தான். 41 பேர் வந்து கரூர்ல இருந்தாங்க. அது அவர் இல்லைன்னு வேணா அவரு சொல்லலாம். ஆனா என்னுடைய குழந்தை இறந்ததுக்கு இவரு தான் காரணம், முழுக்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஜூலி இவங்க கரெக்டா முடி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி நிறைய பேர் சொல்ற விஷயம், நீ வந்து எதுக்கு பேசாம ஒழுங்கா இருந்தாலும் பரவாயில்லையம்மா, நீ தேவையில்லாம ஏன் வந்து தப்பா அவர் பேசியிருக்க அப்படின்னு சொல்லி ஜூலிக்கு அவங்க சைட்ல இருந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ பாருங்க. வீடியோ பத்தி கரெக்டாக பண்ணா முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழந்தை இருந்ததுக்கு யார் காரணம்? 3வது புருஷன். இதே கல்யாணம். நாங்க 6 வருஷம் காதலிச்சிருக்கோம் சார். அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அதாவது 51 பேர் என் மேல கொலை பண்ணி போடுறீங்களான்னு அண்ணன் வந்து கேட்டாரு. 41 இப்ப அதுக்கப்புறம் இல்ல. நான் சொல்றேன், அது அவரு ஒரு கிளைம் பண்றாரு, நான் பண்ணல. அதுதான் அவர் சொல்றாரு, கொலை பழியே என் மேல போடுறீங்களேன்னு சொல்றாருல்லண்ணே. விஜயண்ண வந்து இவ்வளவு பெரிய கொலை பழியை என் மேல போடுறீங்களே அப்படின்றாரு. நான் என்ன சொல்றேன், அவங்களை பத்தி அவங்க பெத்தவ வந்து என் பிள்ளை வந்து விஜயண்ணனுக்காக இறந்து போச்சுன்னு அவங்களோட என்ன எண்ணங்களோ அது எனக்கு தெரியாது, அதுல எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா நான் இறந்தது காரணம் அவர் தான். இந்த ஒரு இழப்புக்கு முற்றிலும் காரணம் அவர்.